மாண்புமிக்க பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, முருக பக்தர்களே, நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல். தாயே, நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைக்கணும் தொல்லை. ஏண்டா நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன், கண்டுக்காம கம்மன் இருக்கிறிய? நீ ஒரு குரல் கூட. ஐயா, நைனா மகனும் வெக்கம் ரோஷம் மானத்தை விட்டுட்டு பக்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 5 10 போடுங்க ஐயா. பண்ணாடிங்க பண்ணாடிங்க. முருகா, பொய் சொல்லி காசு கேட்கிற இவன் கையி பக்கவாதம் வந்து பொசுக்குன்னு விழுந்து போகணுங்க. நைனா, சாபம் விடுறான், இடத்த மாத்திருவோமா? அவன் என்ன பெரிய துர்வாச முனியா? இதுதான்டா நமக்கு ராசியான இடம். நைனா, அங்க வர்றது நம்ம சொந்தக்காரர் தானே? ஆமா, சொந்தக்கார் வச்சிருக்கிறவன் எல்லாம் நமக்கு சொந்தக்காரன் தான். அவனை விடாத ஏதாவது சில்லற கேளு. அப்பா, நம்ம காசி மாமா ஓட்டாண்டி ஆயிட்டார் போல இருக்குப்பா. பாவம், ஏதாவது பிச்சை போடுங்கப்பா. தப்பு தப்பு பெரிய நாயகி, இது பிச்சை இல்லம்மா, வேண்டுதல். பிச்சை எடுத்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டி இருக்க. அப்படியே என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்குங்க. வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன். நோட்டை காட்டுங்க. போடுங்க. உட்காருங்க. தாய் உட்காரு. உட்காருமா. உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா? ஆகலைங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க புரியுது உங்களுக்கு? இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா 25 பவுன் ஆகும். இந்த இடுப்புக்கு ஒட்டியானம் போடணும்னா 75 பவுன் ஆகும். அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 200 பவுன் ஆகும். 200 பவுனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம், என்கிட்டே இருக்கான். ஐய, இந்தாளா? நைனா, இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா? இருட, அவசரப்படாத. மருமகளே, மாப்பிள்ளை இவன் இல்ல, சின்னவன், காலேஜில படிக்கிறான், கட்டிடம் காளை, இந்த குண்டுக்கு ஏத்த அல்வா துண்டு. பார்வதி, பாத்தியா, நம்ம ராஜா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். ஆமா, இத பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு அப்பவே தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவான்னு. அப்பாடா, இனிமே ராஜா அண்ணனுக்கு நல்ல வேலையா கிடைச்சு நிறைய சம்பாதிக்கணும். அப்புறம் பெரிய அண்ணன் ரிட்டையர் ஆகி நிம்மதியா வீட்டுல உட்காந்துருக்கான். நீ அந்த மோகனை கட்டிட்டு அந்த கஞ்ச மாமனார் வீட்டுக்கு போய் ரசம் சோறு பருப்பு தொகையிலும் புண்ணாக்கு தொகையிலும் சாப்பிடணும். நீ நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அடக்க ஒடுக்கமாவும் அமைதியாவும் இருக்கீங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என் பொண்ணு நல்லா வச்சிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஏழேன்னு சொல்ல போறீங்க அதானே? என் பொண்ணுக்கு வேண்டியது பண்புள்ள கணவரே தவிர பணக்கார மாப்பிள்ளை இல்ல. பணம் வேண்டிய அளவுக்கு என்கிட்ட இருக்கு. எங்க அண்ணன் வார்த்தைக்கு நான் ரொம்ப கட்டுப்பட்டவன். அவர்கிட்ட நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அவளே நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட தைரியம் கிடையாது. அதனால நீங்க தான். புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஓகே? தேங்க் யூ மம்மி. பாருங்க. See you. மம்மி, can I kiss him now? என்னது? அம்மா, நீங்களே இந்த ஏழை வீடு தேடி வந்து கல்யாணம் பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எங்க குடும்ப நிலைமை பற்றி உங்களுக்கு? எனக்கு புரியும். உங்க கஷ்டம், இந்த வீட்டை வச்சு வாங்கியிருக்கிற கடன், எல்லா விவரமும் எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுங்கிற ஒரே விஷயம்தான். பணமா? எதுக்கு? சொல்றேன். கல்யாண செலவு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது ரொம்ப பெரிய பட்ஜெட். நீங்க தாங்க முடியுமா? நான் கவனிச்சுக்கிறேன். சுருக்கமா சொல்றேனே, என் பொண்ணுக்கு தாலி முதற்கொண்டு நானே செஞ்சிடறேன். உங்க வேலை நீங்க பாத்துங்க. அதுக்கு தான் எவ்வளவு பணம் தேவைப்படும் கேக்குறேன். வரதட்சணையா? அப்படி எல்லாம் இல்ல. உங்க அண்ணன் முதல் தாரத்து பிள்ளையா இருந்தும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைய ஆளாக்கி படிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு தொகையை சொல்லிட்டீங்கன்னா நான் கொடுத்துறேன். ஓ, அப்படிங்களா? எஸ். உங்ககிட்ட பணம் இல்ல, என்கிட்ட இருக்கு, கொடுக்கறேன். அவ்வளவுதான். கல்யாணி அம்மா, நீங்களே எங்க வீடு தேடி வந்துட்டீங்களேன்னு பாக்குறேன். இல்லனா என்னப்பா இது? பேசாம ஒண்ணு இல்லனா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. ஏமா, நீங்க இங்க வந்தது கல்யாணம் பேசவா இல்ல எங்க ஏழ்மையை ஏளனம் பண்ணவா? எங்ககிட்ட இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கு, அதுதான் பணம். ஆனா
உங்ககிட்ட இல்லாத அன்பு, பாசம், கண்ணியம், மரியாதை எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. எங்க அண்ணனோட அன்புக்கு முன்னால உங்க பணம் ஒரு தூசு. எங்க அண்ணியோட பாசத்துக்கு முன்னால உங்க அந்தஸ்தும் கௌரவமும் வெறும் செல்லா காசு. இது வீடு இல்லம்மா, கோயில். இரு நான் சொல்றேன். உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்த மறு நிமிஷமே பிறந்த வீட்டை மறந்துடணும். எங்க அண்ணன் வாங்கி கொடுக்கிற துணியை தான் கட்டணும். இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சா கல்யாணம், இல்லனா அம்மா அம்மா மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. காதலாம் காதல். இந்த மாதிரி முரட்டுத்தனமா பேசுறதுனாலதான் அவங்க பாட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அண்ணி, இல்லாதவங்க கோச்சிட்டு போனா திரும்பி வர மாட்டாங்க, இருக்கிறவங்க கோச்சிட்டு போனா திரும்பி வருவாங்க. கவலைப்படாதீங்க. என்ன மம்மி, முடிச்சிட்டு வான்னு சொன்னாக்கா முடிச்சிட்டு வந்துட்டியே. நானா? நான் வெளியே வரும்போது அந்த சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்டான். ரொம்ப பொருத்தமா இருந்தது. காதலாம் காதல். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. உன் வருங்கால புருஷன் வேற கண்டிஷன் போடுறாரு. இத்தனை வருஷம் அண்ணன் கூட வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு மாத்திக்கிறதுக்கு யாருமா சம்மதிப்பாங்க? இது உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. எங்க எப்படி வாழறதுன்னு தீர்மானிக்க வேண்டியவன் நான். பணம், பகட்டு, புது மனைவி இதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஆம்பளைங்க இருக்க முடியுமா? முதல்ல நீ என் கல்யாணத்தை முடிச்சு வை, அப்புறம் நான் அவரை மாத்தி காட்டுறேன் பாரு. ஒரே சூடு. ராதா, என்ன முகத்துல இவ்வளவு வேர்த்து இருக்கு? ஃபேன் ஸ்பீடா இருக்கட்டுமா? ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இப்பவே இந்த ஆட்டம் ஆடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வச்சா தலை மேல கழண்டு விழுந்தாலும் விழுந்துரும். ஏங்க, செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கி வச்சுக்க கூடாதா? ஏர் கண்டிஷனா? எங்க கண்டிஷனே மோசம், இதுல ஏர் கண்டிஷனுக்கு எங்க போறது? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைதான். தாழ்ந்து இருக்கும் போது உயர்ந்து இருக்கிறதா நடிக்கிறவனோ, உயர்ந்து இருக்கும் போது தாழ்ந்து இருக்கிறதா ஒதுங்குறவனோ உருப்பட மாட்டாங்க. போதும் போதும், உலகத்துல காசு இல்லாம கிடைக்கிறது ஒண்ணுதான், அது உபதேசம். வெரி குட் அண்ணா. அண்ணி எங்க ஊம கொட்டனா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க. அண்ணி, எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு அணுகுண்டு தேவைதான். ஃபர்ஸ்ட் நைட்ல உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். என்னங்க இது? என் தங்கச்சி எப்பவும் இப்படிதான், எல்லாரும் கலாட்டா பண்றல அவளுக்கு ஒரு குஷி. கலாட்டா பண்றதுக்கு இதுதான் நேரமா? டேக் இட் ஈஸி. நோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க. சரிம்மா. ஏய், என்ன காடையா போடுற? அது போடு. கண்ணே, வலது கால எடுத்து வச்சு வா. இதுதான் வலது காலா? சரி வா. நைனா, இது யாரு? மனைக்கு வந்த மகாலட்சுமி. உன் பேரை சொல்லு. என் பேரு பேபி சரோசா. என் ஆத்தா பேரு குமாரி குண்டுமாய். இவதான் உங்க சின்னம்மா. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. விழு. ஏன் நீ விழ போறியா? என்னங்க, முதல்ல இதோட விவரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சொல்றேன். நாளைக்கு எனக்கும் பேபி சரோசாவுக்கும் கல்யாணம். நைனா, மாசில்லாத என் தாய் இருந்த இடத்தில் மாற்றான் தாயா? மறுக்கிறேன், இதை நான் வெறுக்கிறேன். என் தாயை உயிரோடு வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த பேரை நான் விடமாட்டேன். பூதேவி, வசனத்தை நிறுத்துறா. உங்க அப்ப மானம் போனாலும் அதுல வருமானம் இருக்குண்டா. நாளைக்கு காலையில கம்யூனிட்டி ஹால்ல கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு கால் பவுன்ல மோதிரம், கை கடிகாரம், கைலி, கை குட்டை, அவிச்ச முட்டை, அரை பிளேட் பிரியாணி இலவசமா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? அதனால அலையா அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்புள் அலைய கண்டுபிடிச்சேன். நாளைக்கு இவ டேராவை தூக்கிக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கையில 5 10 கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதுதான் என் திட்டம். ஐயோ கடவுளே, இந்த கேவல புத்தி உங்களை விட்டு எப்பதான் போகுதோ? போகாது.
உனக்கு என்ன? உங்க அப்பா ஸ்மகிள் பண்ணி சம்பாதிக்கிறான், நான் ஸ்ட்ரகிள் பண்ணி சம்பாதிக்கிறேன். வாயை மூடுங்க. இந்தாடி திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் உடனே போலீஸ பிடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ போலீஸா? மச்சான் உன் பணமும் ஆனா ஒண்ணும் ஆனா நான் ஓதலாண்டே பாவோ. சரோசா சரோசா என்ன கைவிட்டுட்டு போறியே? அட பாவிகளா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செட்டப் பண்ணதை கெடுத்துட்டீங்களே. 1/4 பவுன் மோதிரம், அவிச்ச முட்டை, 1/2 பிளேட் பிரியாணி கிடைக்குமா? கிடைக்குமா?